மூடபனிக்காடு அத்தியாயம் 54. ஊர் எல்லையில் வருண் சொன்ன ஒற்றை வாக்கியம், "நீ ஏற்கனவே செத்துட்ட" என்பது சுஜியின் மனதில் மட்டுமல்ல, அங்கிருந்த லாவண்யாவின் ஆன்மாவிலும் ஒரு பேரிடியை இறக்கியது. சுஜியின் ஆவி அதிர்ந்தது. சுஜி கண்கள் அகல விரிய, தன்னை அறியாமல் கூச்சலுடன், "இல்ல, நீ பொய் சொல்ற, நான் சாகல, நான் உயிருடன் தான் இருக்கேன்." வருண் அவளது கண்களை ஊடுருவி பார்த்து நின்றான். வருண், "சத்தம் போடாத சுஜி, இது உனக்கு மட்டும் நடந்ததில்ல. ரெட் மூன் டே அன்னைக்கு இந்த ஊருக்குள்ள யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணமே இதுதான். யார் அந்த நாள் இங்க தங்குறாங்களோ அவங்க அதே நாள் எப்படியாவது இறந்துடுவாங்க. அவங்க ஆத்மா உடல பிரிஞ்சு இந்த ஊருக்குள்ள சுத்த ஆரம்பிச்சிடும். நேற்றே உன் சுவாசம் நின்னு போச்சு." சுஜி மறுத்து பிதற்றினாள். ஆவியாக இருந்தாலும் நிஜத்தை ஏற்க மனம் மறுத்தது. "போய், நீ என்ன பயமுறுத்த பாக்குற." வருண், "போ, நேத்து நீ மூழ்கின ஏரிய போய் பாரு சுஜி, அங்கதான் உன் உடல் இன்னும் மிதந்துகிட்டு இருக்கு." அந்த வார்த்தைகள் சுஜியின் பிரிமையை உடைக்க ஆரம்பித்தன. அவள் தன்னை மறந்தாள். நிஜமெது நிழலது என்ற குழப்பத்தில் எந்த உணர்வுமே இல்லாமல் தலை தெறிக்க ஏரியை நோக்கி ஓடத் தொடங்கினாள். இந்த உண்மையை ஏற்க முடியாமல் லாவண்யா நிலைகுலைந்திருந்தாள். கண்கள் கண்ணீரை பெருக்கியது. அவள் தங்கையின் நிலை அவளை வாட்டியது. தன்னையும் அறியாமல் சுஜியை பின்தொடர ஊர் எல்லைக்குள் வேகமாக நுழைந்தாள். வருண் லாவண்யாவின் அருகே வந்தான். அவன் முகத்தில் இப்போது ஒரு இரக்கமற்ற உறுதி இருந்தது. "நான் ஹெல்ப் பண்ணவா? சுஜி எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியும், வாங்க." லாவண்யா அவனை நம்பாமல் வெறுப்புடன் முறைத்தாள். ஆனால் சுஜியை பின்தொடர வேறு வழி இல்லை. வருண் அவளை ஏரியை நோக்கி வழி நடத்தினான். அதே நேரம் காட்டுக்குள் சபரியிடம் தனது திட்டத்தை சொல்லி முடித்த அகிலா, "இதுக்கு ஓகேனா சொல்லு, நல்லபடியா லாவண்யா குழந்தைகளை பெற்றெடுக்கிறதுக்கு நான் பொறுப்பு" என்று முடித்தார். சபரி சிந்திக்கத் தொடங்கினான். அப்போதுதான் அவனுக்கு யாரோ ஓடிவரும் காலடி சத்தம் கேட்டது. "பதட்டப்படாத, உன் மச்சனிச்சிதான் வந்துகிட்டு இருக்கா, அங்க பாரு." அகிலா கை காட்டிய திசையில் மரங்களுக்கு நடுவே பீதியுடன் ஓடும் சுஜியை கண்ட சபரி குழம்பி போனான். சுஜியின் உண்மையான நிலை அவனுக்கு இன்னும் தெரியவில்லை. சபரி, "இவளுக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி ஓடிட்டு இருக்கா?" "அகிலா, உனக்கு இன்னும் விஷயம் தெரியாதுல்ல, வா காமிக்கிறேன்" என்ற அகிலா அதே ஏரியை நோக்கி சபரியை அழைத்துச் சென்றார். சபரியும் அகிலா அவனிடம் சொன்ன திட்டத்தை பற்றி சிந்தித்தவாறே அவரை பின்தொடர்ந்தான். சுஜி ஏரிக்கரையை அடைந்தாள். படகு கட்டப்பட்டிருந்த இடத்தில் கண்ணுக்கு தெரிந்த அந்த தண்ணீர் பரப்பில் அவளுடைய உடல் கவிழ்ந்து மிதந்து கொண்டிருந்தது. துணியின் நிறம், கூந்தல், கைகளின் அசைவின்மை எல்லாம் அவளுடையதுதான். சுஜி பேரிரைச்சலுடன் அலறினாள். "இல்ல, நோ, நோ." அவளது ஆத்மாவின் அலறல் தான் ஒரு ஆவி என்று உணர்ந்த மரண ஓலமாக காட்டுப்பகுதி முழுவதும் எதிரொலித்தது. அவள் தன் உடலை பார்த்தாள். அதில் உயிர் இல்லை. அவள் கரையில் கண் விழித்தது. ஊருக்குள் கண்ட ஆவிகள் அனைத்துமே சுஜியின் ஆவிதான் என்ற நிதர்சனம் புரிய சுஜி இன்னும் அதிகமாக கதறினாள். அப்போது சபரி அகிலாவுடன் அங்கே வந்தான். மிதந்து கொண்டிருந்த உயிரற்ற சுஜியின் உடலையும் அலறிக் கொண்டிருந்த ஆவி சுஜியையும் கண்ட சபரி அதிர்ச்சியில் உறைந்தான். "சபரி, இங்க எப்படி 2 சுஜி?" அகிலா அவனுக்கு மெதுவாக விளக்கமளித்தார். சபரிக்கு தலையே வெடித்துவிடும் போல இருந்தது. அதே நேரம் லாவண்யாவை கூட்டிக் கொண்டு வருண் அங்கே வந்தான். லாவண்யா தன் தங்கையின் உயிரற்ற உடலையும் கண்ணுக்கு தெரிந்த சுஜியின் சோக நிலையையும் கண்டு கட்டுக்கடங்காமல் கதறி அழுதாள். "ஐயோ சுஜி" என்று அவள் கதறிய கதறல் காடு முழுவதும் எதிரொலித்தது. அகிலா சபரிக்கு மட்டும் கேட்கும்படி முணுமுணுத்தார். "இப்பவாவது நம்பு சபரி, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். இப்ப சொல்லு, என் திட்டம் உனக்கு ஓகேவா?" சபரி மௌனமாக சரி என்று தலையசைத்தான். இவ்வளவு திகிலுக்கு பின்னால் அகிலாவுடன் இணைந்து செயல்படுவதுதான் பாதுகாப்பானது என்று நம்பினான். லாவண்யா தன் தங்கையின் உடலை கண்டு அழுது கொண்டிருக்கும் போதே அவளது அடிவயிற்றில் வலி கடுமையாக ஆரம்பித்தது. அகிலா கண்களில் ஒருவித வெறி. "பிரசவ வலி, வாங்க, உடனே வீட்டுக்கு போகணும், நமக்கு நேரமில்லை." சுஜி கண்கலங்க, "நோ அக்கா, வேண்டாம், நீ இங்க இருந்து எப்படியாவது ஊரை விட்டு வெளியில போயிடு, பிளீஸ்." சபரி, "நீ யாரடி அத சொல்றதுக்கு? உயிருள்ளவங்க பேச்சை கேட்காம பெணம் பேசுறது கேட்கணுமா? லாவண்யா, வா வீட்டுக்கு போலாம்." சபரி லாவண்யாவின் கையை பிடிக்க நெருங்க, லாவண்யா வலியிலும் பயத்திலும் பலம் கொண்டு அவனது கையை தட்டிவிட்டாள். லாவண்யா கத்தி, "எனக்கு துரோகம் பண்ண பொறுக்கினாயே, உன்கூட நான் வரணுமா? முடியாது." வருண் லேசான ஆத்திரத்துடன், "லாவண்யா வாங்க, இப்பவே நாம வீட்டுக்கு போகணும்." சுஜி, "அக்கா வேண்டா,
நீ ஊரை விட்டு போ, வெளியில போயிட்டா உனக்கு பிரச்சனை இல்ல. லாவண்யா, உன்னை இப்படி விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும்? சுஜி கண்ணீர் பெருக உணர்ச்சி வயப்பட்டு கத்தினாள். போய்தான் ஆகணும், நான் செத்துட்டேன். என்ன பண்ணாலும் திரும்ப நான் வரமாட்டேன். நீயாவது நல்லா இருக்கணும் அக்கா. லாவண்யா, நோ, என்னால முடியாது. என் உயிரை விட என் தங்கச்சி எனக்கு முக்கியம். வருண், அக்கா தங்கை டிராமா எல்லாம் நிறுத்திட்டு என் கூட வாங்க முதல்ல. சுஜி, வருண், நீயா இப்படி பேசுறது? வருண், புரியாம பேசாதே சுஜி. உன் ஆத்மாவும் எங்கள மாதிரியே இந்த ஊருக்குள்ள மாட்டிக்கணுமா? நான் சொல்றத செய்யறதுதான் இப்ப எல்லாருக்கும் நல்லது. நீயும் அமைதியாரு. சபரி லாவண்யாவின் கையை பிடிக்க இழுக்க லாவண்யா அவனை தள்ளிவிட்டு விலகி நின்றாள். என்னால எங்கேயும் வர முடியாது. அகிலா, சபரி பார்த்து, இவன் நம்ம திட்டத்தை பாழாக்கிடுவா போல இருக்கே. சுஜி, உங்க திட்டமா? என்ன சபரி இது? என்ன திட்டம்? பேசிட்டு இருக்க நேரம் இல்ல என்று உருமியவன் திடீரென்று மின்னல் வேகத்தில் லாவண்யாவை தன் கைகளில் தூக்கிக் கொண்டான். லாவண்யா வலியிலும் பயத்திலும் அலறினாள். சுஜி, ஓலமிட்டு விடுடாயா அக்காவ. வருண் சுஜியின் அலறலையோ லாவண்யாவின் வலியையோ காதில் வாங்கவில்லை. ஊரின் மொத்த ஆவிகளின் மோட்சம் அந்த வீட்டில் பிறவிக்கப் போகும் குழந்தைகளில்தான் இருக்கிறது என்ற வெறியில் அவன் வேகமாக சுஜியின் வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினான். சபரியும் அகிலாமும் அவனை பின்தொடர்ந்தனர். ஊரின் மொத்த ஆவிகளின் மோட்சத்துக்காக பிரசவ வலியுடன் போராடிய லாவண்யா அந்த பழமையான வீட்டுக்கு வலுக்கட்டாயமாக கொண்டு செல்லப்பட்டாள். சுஜியின் ஆவி ஆற்றின் கரையில் நின்று தன் அக்காவுக்கு நேரும் கொடூரத்தை உணர்ந்து வானத்தை பார்த்து ஓலமிடத் தொடங்கியது. அவளது அழுகுரல் ஊரின் பயங்கரமான மௌனத்தை உடைத்து தொடர்ந்து ஒலித்தது. வருண் லாவண்யாவை தூக்கிக் கொண்டு வேகமாக முன்னேற அவனை தொடர்ந்து அகிலாவும் சபரியும் அதிர்ச்சியுடன் நடந்தனர். சுஜிக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஏரியில் மிதக்கும் தன் உடலை கண்டு அவள் கண்ணீர் சிந்தினாள். இனி என்ன செய்தாலும் அவள் திரும்ப வரப்போவதில்லை. மீதமிருக்கும் லாவண்யாவையும் குழந்தைகளையும் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவளாய் வெறி கொண்டு வருணை தொடர்ந்து ஓடத் தொடங்கினாள். ஆவி சுஜி, வருண், நில்லு என்று அவள் கத்திக்கொண்டே ஓடிவர சபரி எரிச்சலுடன் அகிலாவிடம் முணுமுணுத்தான். சபரி, செத்தும் என் உயிரை எடுக்கிறா. அகிலா, அவளால ஒன்னும் பண்ண முடியாது. கத்தி கத்தி பார்த்துட்டு விட்டுடுவா. நீ பேசாம இரு, நமக்கு பிரசவம் தான் முக்கியம். சபரி, ஆமா, ஆவிகளுக்கு ஒருத்தரை பார்த்ததும் அவங்களோட கடந்த காலம் தெரியும்னு சுஜி கிட்ட சொன்னீங்களே, இப்ப சுஜி உயிரோட இல்ல, அப்போ சுஜிக்கும் நம்ம எல்லாரோட கடந்த காலமும் தெரிஞ்சிருக்குமா? சபரியை திரும்பி பார்த்த அகிலா அவனை முறைத்தார். அவர் கண்களில் கோபம் தெரிந்தது. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, அது நான் சொன்ன பொய். அது எப்படி செத்து போனவங்களுக்கு உயிரோட இருக்கிறவங்க கடந்த காலம் தெரியும்? லாஜிக்கே இல்ல. நான் சும்மா போய் சொன்னேன். அதையும் இந்த பைத்தியம் சுஜி நம்பி இருக்கு. நீயும் நம்பிட்டு இருக்கியா? சபரி, சச்சே, இல்லங்க, சும்மா கேட்டேன். அகிலா, பேசாம வேகமா நடக்கறியா? நமக்கு நேரம் இல்ல. நல்ல வேளை, ஆவிகளுக்கு உயிரோட இருக்கிறவங்களோட கடந்த காலம் தெரிஞ்சிடும் என்று சொன்னதெல்லாம் உண்மையில்லை. அது மட்டும் உண்மையாயிருந்திருந்தால் இந்நேரம் சுஜிக்கு என் திட்டம் தெரிஞ்சிருக்கும். பெரிய பிரச்சனையாயிருக்கும் என்று சபரி தனக்குள் யோசித்த கொண்டே அவனை கடந்து சுஜி வருண் அருகே ஓடினாள். சுஜி, வருண், நில்லு என்று அவள் வழிமறித்து நின்றவள், பிளீஸ் வருண், எனக்காக என் அக்காவை விட்டுடு, எதுவும் பண்ணிடாத, கெஞ்சி கேக்குற, அவளை போக விடு என்று மன்றாடினாள். வருண் சற்றும் அசைந்து கொடுக்கவில்லை. எனக்கு உன் அக்காவை கஷ்டப்படுத்தணும்னு ஆசை இல்ல சுஜி. நமக்கு தேவையெல்லாம் அவங்க வயித்துல வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைதான். ஒரு குழந்தை கிடைச்சா கூட எனக்கு போதும். இன்னொரு குழந்தையா உன் அக்கா வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணட்டும், எனக்கு பிரச்சனை இல்ல. அதுக்கு பிறகு அவங்க இங்க இருந்தாலும் சரி, வேற எங்காவது போனாலும் சரி, அது அவங்க விருப்பம். நோ, இது தப்பு. உங்க சுயநலத்துக்காக நீங்க ஒரு குழந்தையோட உயிருடன் விளையாடுவது ரொம்ப ரொம்ப தப்பு. வழிவிடு சுஜி, குழந்தைகள் அந்த வீட்டுக்குள்ளதான் பிறக்கணும், இல்லைனா பெரிய பிரச்சனை. முடியாது, நான் போக விட மாட்டேன். சபரி, லாவண்யாவை பிடி என்று சொன்ன வருண் லாவண்யாவை சபரியிடம் கொடுக்க, இவ்வளவு நேரம் கத்தி கதறி கூச்சலிட்டு கொண்டிருந்த லாவண்யா இப்போது சபரியை தன்னால் முடிந்தவரை தாக்கினாள். நீங்க இவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, நான் வர்றேன் என்று சொன்ன வருண் சுஜி பின்தொடராத வகையில் அவளது கையை பிடித்து தடுத்தான். வருண், சுஜி, நில்லு, நான் சொல்றத கேளு. சுஜி, முடியாது, எனக்கு என் அக்காதான் முக்கியம். அவ பாவம், என் உயிர் தான் இப்படி போயிருச்சு. அவளாவது நிம்மதியா இருக்கணும், என்ன விடு வருண் என்று அவள் சொல்ல, வருண் சற்றும் யோசிக்காமல் அவளது கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டான்.